வெல்கம் பேக் பிஸ்னஸ் ஓனர்ஸ். நாம் போன வீடியோவில் ஒரு சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நம்ம யூடியூப்பை எப்படியெல்லாம் நம்ம சேனல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட தொடர்ச்சியாக, அதாவது நம்ம போன வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம், அது யாரெல்லாம் நம்மளோட காம்படிட்டர்ஸு, நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை வச்சு நான் எப்படி யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா அதில் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ டைட்டில்ஸோட விஷயம் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த வீடியோ டைட்டிலை வச்சு இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் எப்படி அந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வாரமும் நம்ம அதே சாட் ஜிபிடியை தான், அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் பாருங்க, மேலே நான் கொடுத்துருக்கேன் நான் அதோட லிங்க்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 100 வீடியோ டைட்டில்ஸ் பக்கம் ஐடியாஸ் நம்ம கேட்டுட்டோம், அதில் இருக்குது. அதை ஒன்றை வச்சு இந்த வாரம் எப்படி ஒரு வீடியோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாம் மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நாம போன வாரம் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்த நம்ம ஃபுல்லாக எடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் அந்த லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் இதில் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். நம்ம போன வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகே, என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி நாம் இனிமேல் பண்ண போகிறோம், அதாவது ஒரு யூடியூப் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், அதில் எப்படியெல்லாம் மக்களுக்கு எஜுகேட் பண்ணலாம், இது மூலிமா எப்படி நம்ம லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நம்ம காம்படிட்டர்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால் இந்த யூடியூப் அப்படிங்கிற விஷயத்தில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது இத்தனை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அதில் நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பிச் பண்ணலாம், என்னென்ன ஏரியாலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக கவர் பண்ணணும், என்ன லாங்குவேஜில் சொல்லலாம், யார் நம்மளோட ஆடியன்ஸு, எப்படி இதை ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு 100 யூடியூப் வீடியோஸோட டைட்டில் எதெல்லாம் நம்ம பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம். அது இல்லாமல் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னென்ன மாதிரியான பிளேலிஸ்ட் எல்லாம் நம்ம போட்டு வச்சா சௌரியமாக இருக்கும், அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடுச்சு. இந்த வாரம் இந்த வச்ச டீட்டெயில்ஸ், அது நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, முதல் டைட்டில், அதாவது நீட் 2027க்கு, இப்போ 2026 முடிஞ்சது, 2027க்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமா, ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வச்சு நாம் அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஒரு வீடியோவோட டைட்டிலை மட்டும் நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். 1 செகண்ட், இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூஷனா இப்போ இந்த சாட் ஜிபிடிக்கு கிளியரா ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டோம், இதுல இருந்து இதோட கண்டினியூஷன். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கன்சிடரிங் தி above information and considering the above title number 1 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, ஐயோ சாரி, ஃபர்ஸ்ட் இருந்து மறுபடியும் நான் டைப் பண்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. கன்சிடரிங் தி above information and considering the above title number 1 which is, நான் காப்பி பண்ணது, ஓகே, அதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கன்சிடர் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கைண்ட்லி
ஆக்ட் அஸ் அ, அதே மாதிரி போன வாரம் கொடுத்த மாதிரியே யூடியூப் growth expert அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, கைண்ட்லி ஆக்ட் அஸ் அ யூடியூப் growth expert. நீ சாட் ஜிபிடி நீ என்ன மாதிரி எனக்கு நீ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் கிளியரா சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ப்ளீஸ் வேண்டியதில்லை, அண்ட் give me the complete script, okay, for about 10 minutes with the following instruction. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஓகேப்பா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ட, இந்த அபவ் இன்ஃபர்மேஷனை வச்சு அதே மாதிரி நீ கொடுத்த அந்த அபவ் டைட்டில் நம்பர் 1 வச்சு, ஓகே, அதாவது நீட் 2027க்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு, கைண்ட்லி ஆக்ட் அஸ் அ யூடியூப் growth expert and give me the complete script for about 10 minutes. ஏன்னா இப்போ நம்ம லாங் ஃபார்மேட் கண்டென்ட் தான் போட போகிறோம். அந்த 10 நிமிஷத்துக்கு எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும். ஆனால் என்ன வேணும் அப்படின்னா, எப்படி வேணும் அப்படின்னா, இந்த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷனோட வேணும் அப்படிங்கிறதா நாம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, முதல் விஷயம் ஒரு ஹூக், ஒரு கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் இருக்கணும். என்ன பண்ணணும், 0 seconds to 30 seconds அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் இந்த பிராக்கெட்ல. ஓகே, என்ன பண்ண போறேன், ஸ்ட்ராங் ஹுக். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளீஸ் டூ தி கம்ப்ளீட் market research on the above topic and kindly give me a strong hook script அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் 30 செகண்டுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹூக் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே, மெயின்ங்கிறது போடுறத விட மெயின் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு என்ன சொல்றோம், ஃப்ரம் 31 seconds 31st second to 31st second to next என்ன சொல்லலாம், ஒரு 8 minutes போடலாம். 8 minutes. ஓகே, இதுல நம்ம என்ன சொல்ல போறோம், ப்ளீஸ் டூ தி கம்ப்ளீட் மார்க்கெட் ரிசர்ச், அதேதான், ரிசர்ச் ஆன் தி above topic and give me a top பெஸ்ட்ங்கிறத விட இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளீஸ் டூ தி கம்ப்ளீட் மார்க்கெட் ரிசர்ச் ஆன் தி அபவ் டாபிக் அண்ட் கிவ் மீ த டாப் பெஸ்ட் 10 things to consider my institute is the best, top best things to consider my institute is the best, so that audience can feel the difference of my institute's USP, I mean இல்லனா டைரக்டா யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ப்ரொபோசிஷன் அப்படி. அப்ப என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா, அப்ப நல்லா கம்ப்ளீட்டா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி மற்ற இன்ஸ்டிடியூட்டை விட ஏன் என்னோட இன்ஸ்டிடியூட்டுக்கு வரணும், அதுக்கு ஒரு 10 விஷயம் நம்ம அவங்க கிட்ட கேட்கிறோம். ஏன் நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு புதியதான ஒரு அனுபவம் கிடைக்கும், நீங்க நல்லா ஈஸியா எப்படி நீட்ல தேர்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நாம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதே மாதிரி கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம், மூணாவது ஒரு கால் டு ஆக்ஷன் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னம்னா, இதேதான் என்னன்னா லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்
இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நம்ம கேட்டிருந்தோம். இதில் ஒரு 8 நிமிஷம், இதில் ஒரு 1 நிமிஷம், கிட்டத்தட்ட 9 நிமிஷத்துக்கு நாம எடுக்க போகிறோம். இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா என்ன சொன்ன போகிறோம், கைண்ட்லி இன்க்ளூட் தி கால் டு ஆக்ஷன் ஆஸ், நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். மேபி ஒரு கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ண சொல்லலாம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கிருந்து கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இல்ல அப்படின்னா டைரக்டா கைண்ட்லி இன்க்ளூட் தி கால் டு ஆக்ஷன் அஸ் ப்ளீஸ் கால் அஸ் ஆன் திஸ் நம்பர் ஃபார் ஃபர்தர் என்கொயரிஸ் and get 30 minutes free consultation. நீங்க கன்சல்டேஷனுக்கு வாங்க, அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படிங்கறத கிளியரா சொல்றோம். இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா இன்னும் ஸ்ட்ராங்கா, ஓகே, ப்ளீஸ் ப்ரொவைட் த இன்புட், ஓகே, ப்ரொவைட் தி இன்புட், ப்ரொவைட் த ஸ்கிரிப்ட் in 3 different tonalities. டோனாலிட்டிஸ் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு இதில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக சொல்லலாம். ஓகே, இப்படித்தான் வந்து போன வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க, அப்படி இருந்தா மக்கள் எப்படி வந்து நீட்டில் தேர்ச்சி பெற்றாங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவ், அதாவது இந்த ஒரு விஷயத்துல நான் தான், ஈரோட்ல என்னைய விட்டா வேற யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயத்துலையும் சொல்லலாம். ஆர் ஹியூமரஸ், இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாம் அப்படி சொல்றோம். ப்ளீஸ் ப்ரொவைட் த ஸ்கிரிப்ட், ஒன் வராது, சாரி, ஹியூமரஸ்ங்கிறத விட ப்ரொவைட் ஸ்கிரிப்ட்ஸ், இல்லைன்னா 3 different scripts, 3 different scripts in 3 different tonalities அப்படிங்கிற மாதிரி, ஆர் ஹியூமரஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னம்னா லெட்ஸ் see the result. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு 2 minutes நல்லா திங்க் பண்ணும், நம்ம கொடுத்த டாப்பிக்கை வச்சு உள்ள போய் அதை தேடி பார்க்கும், எங்கெங்கெல்லாம் நம்ம போய் பண்ணலாம், என்ன மாதிரியான காம்படிட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சில விஷயமெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னம்னா ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக ஒவ்வொரு ரிசோர்ஸஸாக எடுத்து பல விஷயங்களை, மெட்டீரியல்ஸ் பார்க்கும், கான்டென்ட் பார்க்கும், நம்மளோட அப்ரோச் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து இதோட கண்டினியூஷன். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதோட கண்டினியூஷன் பேசிஸில் தான் நம்ம அதே சாட் ஜிபிடி கிட்ட கேட்குறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு சாட் ஜிபிடி கிட்ட நல்லா ஸ்பெசிஃபிக்காக போய் உள்ளே போய் கேட்குறோமோ அந்த அளவுக்கு அவ்வளவு அழகாக கொடுக்கும். இப்போ பாருங்க, கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிடுச்சு, ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் டொனாலிட்டியில் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கு. என்ன டைட்டில் அப்படின்னா அதே டைட்டில். ஹூக்கு நீங்கள் என்ன பேசலாம் அப்படின்னம்னா, ஈரோட்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கற்பனை பண்ணுங்க, கிளாஸ் 11ஆவதுல ஸ்டார்ட் ஆயிருக்குது, வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க நீட் கோச்சிங் இப்போவே ஜாயின் பண்ணலாமா இல்லை 12th பார்த்துக்கலாமா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மனசுக்குள்ள என்ன ஓடும், ஸ்கூல் போர்ஷன்ஸே ரொம்ப இருக்கு, நீட்டை எப்படி மேனேஜ் பண்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிலர் கோச்சிங் போயிட்டாங்க, சிலர் யூடியூப் பார்த்து படிக்கிறாங்க, சிலர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான கேள்வி இதுதான், இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அடுத்த மெயின் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப டீப்பா பாயிண்ட் 1 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பாயிண்ட் 1 என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லெவல் அனாலிசிஸ் இருக்கணும், 2வது பாயிண்ட் என்ன, 3வது பாயிண்ட் என்ன, 4வது பாயிண்ட் என்ன, 6வது என்ன, 7வது என்ன, இன்னும் அது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 10 பாயிண்ட் நம்ம கேட்டதுனால இருக்கிற 10 பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, எது நம்மளோட பிசினஸுக்கு கரெக்டா இருக்குங்கிறத யோசிச்சுட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கடைசியா ஒரு கால் டு ஆக்ஷனோட முடிக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அடுத்த ஸ்கிரிப்ட் பாருங்க, அத்தாரிட்டேட்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங் டோனாலிட்டியில கிடைச்சது, இப்போ அத்தாரிட்டேட்டிவ் டோனாலிட்டியும் அது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மெயின் கண்டென்ட் போய்கிட்டு இருக்குது, நான் லைவா காமிச்சிட்டு இருக்கேன். இப்படித்தான் நாம பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ வித்தின் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்திருக்கோம்.
நீங்கள் இதை கூட திருப்ப நம்ம கண்டிப்பாக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பாருங்கள், இது கம்ப்ளீட் அத்தாரிட்டேட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயின் கண்டென்ட் என்ன? டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். இதில் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சர்டு 2027 மேப் என்ன? மூணாவது என்சிஆர்டியோட ஃபோக்கஸ்டு பயாலஜி என்ன? ஃபிசிக்ஸ் எப்படி ஒரு ஃபியராக இருந்தது அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? தமிழில் கிளியராக எப்படி எக்ஸ்பிளனேஷன்? இதெல்லாம் தான் நம்மளோட யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். அதனால தான் அதை நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணி இன்னும் ஒவ்வொரு விஷயமா நம்மளுக்கு சொல்லுது. 10வது சொல்லி கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு கால் டு ஆக்ஷன். நம்ம 3 டொனாலிட்டி கேட்டிருக்கோம், கடைசியாக ஹியூமரஸும் இருக்குது. ஹியூமரஸில் போய் பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு செப்பரேட்டான ஒரு கூகுள் டாக்குமெண்ட்ல எடுத்து எது பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நீங்கள் பேசுனீங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ 3வது டொனாலிட்டியில் 5வது பாயிண்ட் பற்றி பார்த்தீங்களா? ஒரு ஹியூமரஸாக பேசுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பயாலஜியில் என்சிஆர்டி தான் ஹீரோ, ஃபிசிக்ஸில் வில்லனாக பார்க்காதீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஹியூமரஸாக கெமிஸ்டர் 3 கேரக்டர் கொண்ட சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா நாம் தாராளமாக இது பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த சாட் ஜிபிடியை இன்னும் ஃபர்தராக நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி தாராளமாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ. ஸோ வித் கால் டு ஆக்ஷனோட கொடுத்துருச்சு. ஐ திங்க் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, அடுத்த வீடியோவில் இதுக்கு ஒரு தம்ப்நெயில் எப்படி பண்ணலாம், ஒரு டைட்டில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் லைவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லீட்ஸ் லோகேஷ் சைனிங் ஆஃப்.